மக்களவை தேர்தல் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கியது. மொத்தம் 7 கட்டங்களில் நடக்கும் வாக்குப்பதிவில் 2 கட்ட வாக்குப்பதிவுகள் முடிந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக வருகின்ற மே 6ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது. தேர்தல் பிரச்சாரத்தில் தலைவர்கள் பேசும் ஒவ்வொரு விஷயமும் மக்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்து வருகிறது. தங்களை நோக்கி வரும் விமர்சனங்களுக்கு சரமரியான பதில்களை அரசியல் கட்சி தலைவர்கள் கொடுத்து வருகிறார்கள். பிரதமர் மோடியை அதிகாரம் சூழ்ந்துள்ளது. சுற்றி இருப்பவர்கள் அவரை கண்டு பயப்படுகிறார்கள். அவருக்கு எதிராக யாராவது குரல் எழுப்பினாலும் அந்த குரல் அடக்கப்படுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். குஜராத் மாநிலம் பனஸ்கந்தா மாவட்டத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பேசியது, பிரதமர் மோடி எனது சகோதரனை இளவரசர் என்று அழைக்கிறார். ஆனால் காங்கிரஸ் எம்பி ராகுல் 4000 கிலோமீட்டர் நடைப்பயணம் சென்று மக்களை சந்தித்து அவர்களின் வாழ்வில் என்னென்ன பிரச்சனைகள் உள்ளன என்பதை கேட்டறிந்தார். இதை உங்களிடம் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஆனால் மறுபுறம் பிரதமர் நரேந்திர மோடி என்னும் பேரரசரோ அரண்மனைகளில் வசிக்கிறார். நீங்கள் அவரை டிவியில் பார்த்தீர்களா? அவரது முகம் பளிச்சென்று இருக்கிறது. அவரது வெள்ளை குர்தா ஒரு கரை கூட இல்லாமல் உள்ளது. அவரால் எப்படி சாமானியர்கள், பெண்கள் மற்றும் விவசாயிகளின் கஷ்டத்தை புரிந்து கொள்ள முடியும்? எல்லா பொருளுக்கும் GST விதிக்கப்பட்டு எல்லாமே விலை உயர்ந்து விட்டது. இதெல்லாம் மோடிஜிக்கு புரியாது. பிரதமர் மோடியை அதிகாரம் சூழ்ந்துள்ளது. குஜராத் மக்கள் பிரதமர் மோடிக்கு மரியாதையையும் அதிகாரத்தையும் கொடுத்துள்ளனர். நீங்கள் அவரை பெரிய தலைவர்களுடன் பார்த்திருப்பீர்கள். ஆனால் பல நாட்களாக விவசாயிகள் போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க செல்லவில்லை. தேர்தல் நெருங்கும் சூழலில் பாஜகவுக்கு யாரும் வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை உணர்ந்து தேர்தலுக்காக விவசாய சட்டங்களை ரத்து செய்துள்ளார். அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் உங்களுக்கு உரிமைகள் கிடைக்கும். வாக்களிப்பது மிகப்பெரிய உரிமை. ஆனால் பாஜக அரசியல் சட்டத்தை மாற்ற விரும்புகிறது. அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்படும் என்று பாஜகவினர் கூறும்போது மக்களிடமிருந்து அவர்களின் உரிமைகளை பறிக்க நினைக்கிறார்கள் என்பது தெல்ல தெளிவாகிறது. உலகின் தலை சிறந்த ஆளுமையாக விளங்கிய மகாத்மா காந்திஜி குஜராத் மண்ணில் பிறந்தவர். ஸ்ரீ சர்தார் படேல் உள்ளிட்ட பல பெரிய மனிதர்களும் குஜராத் மண்ணில் பிறந்தவர்கள் தான் என்றார். முன்னதாக பாகிஸ்தான் தலைவர்கள் காங்கிரசின் இளவரசரை இந்தியாவின் பிரதமராக விரும்புகிறார்கள் என்று ராகுல் காந்தி குறித்து பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தின் ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசிய போது ராகுல் காந்தி கடுமையாக தாக்கி பேசியிருந்தார். இந்தியாவின் பிரதமராக ராகுல் காந்தி வர வேண்டும் என்று பாகிஸ்தான் தலைவர்கள் விரும்புவதாகவும் காங்கிரஸ் கட்சி மரணித்துக் கொண்டிருப்பதை பார்த்து பாகிஸ்தான் அழுது கொண்டிருப்பதாகவும் பேசினார். பிரதமர் நரேந்திர மோடி ராகுல் காந்தி இளவரசர் என குறிப்பிட்டார். இளவரசர் தான் இந்தியா முழுவதும் 4000 கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்டார். காஷ்மீர் துவங்கி கன்னியாகுமரி வரை அவர் நடந்து மக்களின் பிரச்சனைகளை கேட்டு அறிந்திருக்கிறார். விவசாயிகள் தொடங்கி கூலி தொழிலாளர்கள் வரை அவர்களது சிரமங்கள் என்ன, அதை எப்படி சரி செய்யலாம் என கேட்டறிந்திருக்கிறார். ஆனால் ராஜாதி ராஜா பிரதமர் நரேந்திர மோடி அவரது அரண்மனைக்குள்ளேயே இருக்கிறார். ஏனென்றால் அவர்தான் அவருடைய அரண்மனைக்குள் இருக்கிறாரே. அவரை சுற்றி அத்தனை சக்திகள் இருக்கின்றன. அனைவருக்கும் அவரை பார்த்தால் பயம். அவரிடம் யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. நம்முடைய குறையை அவரிடம் சொல்ல முயன்றாலும் அதற்கு அமைதியே பதிலாக கிடைக்கும் என காரசாரமாக பேசியிருக்கிறார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி.